தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகம் அடுத்து மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 40வது வாக்கியம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். மக்களை, முழந்தாள் படியிடுவது என்பது இதோ நம்முடைய இயலாமையை எடுத்து காட்டுகிறது. ஆண்டவரே, நான் உன்னை சார்ந்து வாழ்கின்றேன் என்ற போத்தியத்தை என்ற தன்மையை அது எடுத்து காட்டுகிறது. இப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற பொழுது முடிந்த வரைக்கும் முழந்தாள் படியிட்டு நாம் வேண்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி அல்லது சமுதாயத்திலும் சரி எப்படி இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிட முடியவில்லை என்றால் நாம் நின்று கொள்வோம். அதுக்கேற்றபடி நாம் ஜெயிப்போம். இப்படி முழந்தாள் படிட்டு தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்த போதிலும் அந்த முழந்தாள் படிட்டு ஜெபிக்கிற சமயத்தில், ஆண்டவரே, நான் உன்னை சார்ந்து வாழ்கின்றேன், என் நிலை நீ பாரும். அப்போ நம்ம அறியாமலேயே அந்த ஜெப உணர்வு நமக்கு கடந்து வரும். ஆக இறை செல்லும் மன்றம் நாம் எந்த ஒரு ஜெபம் எடுத்தாலும், ஆண்டவரே, நான் உன்னை நம்பி இருக்கின்றேன், எனக்கு நீ தான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முழந்தாள் படிட்டு நாம் வேண்டுவோம். நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு சக்தி உண்டு, அது பலன் உண்டு. கண்களை மூடிக்கொள்வோம். இயேசுவே, எந்த காரியம் செய்தாலும் நீர் எனக்கு தேவைப்படுகிறது. இதோ உண்மையில் நம்பிக்கை வைத்து நான் செயல்படுகின்றேன். முழந்தாள் படிட்டு நாம் வேண்டுகிற பொழுது அனைத்து மன்றாட்டையும் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதியும். முழந்தாள் விட சக்தி எனக்கு தந்தலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.